நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சௌமியா. இப்போ அதிகப்படியாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பத்மபூஷன் விருது வந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இதை பாராட்டியும் சரி, ஒரு சில பேர் வந்து இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவர் இருக்கும்போது கிடச்சிருந்தா இது இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில பேர்கிட்ட வந்து வாண்டடாக அவங்களே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆர்டிஸ்ட்டோ அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேப்டன் டிவி வந்து வீடியோ பைட்டு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து மறைந்த கேப்டன் அவர்கள்னும் போது அவருக்கு எல்லாருமே காமனாகவே போட வேண்டிய ஒரு விஷயம். போடாதவங்க ஓகே, அவங்களே எதுக்கு வாண்டடாக போய் கேட்டு பைட்டு வாங்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்கும் அவர் அரசியலில் இருந்த வரைக்கும் யாருமே வந்து திட்டி அவர் வந்து பேசி, அதாவது யாருமேனா அஃப்கோர்ஸ் எஸ் அப்போ வந்து மேஜராக இருந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அப்போ இருந்த 2 பேர் அந்த கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பட் அதை தாண்டி சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடியவங்களை வந்து அவர் பேசினது கிடையாது. ஏன்னா அவருடைய சொல்றது இந்த அள்ளி சில்லு வடிவேலை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறது தானே சொல்லுவாங்க. ஆமாம், அவர் ஏன்னா பப்ளிக்காக அவர் ஏன்னா அவர் ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட அதுக்கு திருப்பி எங்கேயோ எந்த ஒரு மீட்டிங்கில் அதை பற்றி சொன்னதும் கிடையாது. ஏன் அவருடைய நண்பர் தியாகராஜன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்து நிறையவே பேசியிருந்தார். அவருக்கும் வந்து அவர் இது வரைக்கும் சொன்னார், யாராவது போய் கேட்டபோது கூட என்ன திட்டி பேசுறதுல அவங்க வந்து வருமானம் கிடைக்குதுன்னா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் இறந்ததுக்கப்புறமா விஜய்னு அவர் அழுதுட்டு இருந்தார். உண்மையிலே அவங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருந்தாலும் அப்போ அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கலாம், இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பத்மபூஷன் இந்த அவார்ட் வந்து லேட்டாக கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து சத்யராஜ் அவர்களாம் வந்து அவர் வந்து ரொம்ப உடனே வந்து அவருடைய வீடியோ வந்து போட்டிருந்தார், அவராகவே போட்டிருந்தாரு. பிரபு அவர்கள் அவராகவே போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் போட்ட போது அதில் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க பேசினது தெரிஞ்சுது. இவங்களாவே போய் கேட்கக்கூடிய விஷயம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சத்யராஜ் சார் பிரபு இவங்களை பற்றியெல்லாம் பேசணும்னா 2015 சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. அவரோட சின்ன பையன் இருக்கு அப்படி இல்லையா, சண்முக பாண்டியன், அவர் நடித்த படம். அப்போ வந்து 2011 to 2016 ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த். உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை பல்ல கடிச்சு நாக்க கடிச்சு துருத்தி பேசினார் அப்படிங்கிற கோவத்தில் ஜெயலலிதா இருந்த டைமு. அப்போ அதோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரமாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுத்தாச்சு. அதோட அந்த படத்துக்கு PRO சிங்காரவேல் சார் தான். அப்போ வந்து இது கிண்டி ட்ரேட் சென்டரில் நடந்தது. யாருமே வரக்கூடாது, எந்த ஆர்டிஸ்ட்டுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரச கட்டளை அப்படிங்கிற ரேஞ்சில் அது இருந்தது அந்த ஆடியோ லான்ச்சு. அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு சத்யராஜ் தான் ஃபஸ்ட்டாக வந்தார். அதாவது அந்த அடக்குமுறை ஆட்சியில் ஃபஸ்ட்டு வந்தது சத்யராஜ், 2வது வந்தது பிரபு, 3வது வந்தது பார்த்திங்கன்னா நெப்போலியன், அப்புறம் SAC வந்தார். ஒரு 4 பேர் தான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கே வந்தாங்க. அவ்வளோ பெரிய கேப்டன், 29 MLA கையில் இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர், தேமுதிகங்கிறது தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்த டைமு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பத்மபூஷன் வாங்கினதுக்கு வந்து சத்யராஜ் வந்து ஆத்மார்த்தமாக ஒரு வீடியோவை எடுத்து அவரே போட்டார். அவர் வந்து இவர் சத்யராஜுக்கு மட்டும் இல்லை, அதாவது வந்து பெரியார் திடலில் ஏதாச்சும் மீட்டிங் நடந்தாலோ இல்லை வேறு யாருக்காச்சும் பிறந்தநாள், அதாவது திராவிடர் கழகம் சார்ந்த யாருக்காச்சும் பிறந்தநாள் வந்தாலோ அவர் வந்து தானாகவே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அவராகவே அது பண்ணிடுவார். திருமாவளவன் பிறந்தநாள்னாலும் கூட அவர் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போடுவார். அதில் வந்து அவர் கொண்ட கொள்கை திராவிட கொள்கை தானே ஒழிய மற்றபடி ஆத்மார்த்தமான ஒரு நண்பர்னு உணர ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை வந்து அவர் தெளிவாக கடைபிடிப்பார் கடைசி வரைக்கும். அதே மாதிரி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சிவாஜி இறந்தப்போ அதை ஊர்வலத்தை முன்னின்று நடத்துனது எல்லாமே விஜயகாந்த் தலைமையில் தான் நடந்தது. நீங்கள் இப்போவும் அந்த கூகுளில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகும்போது டோட்டலாக வந்து ஆமாம் அடிப்பு துரத்துவார் கோவத்தில், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஸோ உங்களுக்கு அன்னை இல்லத்துக்கும் இவருக்குமான ஒரு உறவுங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் பிரபு வந்து எங்கே சொன்னாலும் எங்கள் அண்ணன் அப்படிம்பாரு. பிரபு வந்து ஒரு அதாவது வந்து உங்களுக்கு சிவாஜி கூடவெல்லாம் நம்மளுக்கு இது இல்லை பழக்கம், சாரி. பிரபு வந்துங்க ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஏவிஎம்குள்ளே அவர் கார் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க, கார் கண்ணாடி இறக்கி விட்டுருவார். நீங்கள் அவர் கும்பிட்றீங்களோ இல்லையோ அவர் எல்லாத்தையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போவார். அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தாருன்னா பிரபு எல்லா ப்ரெஸ்ஸும் இருக்கிற இடத்துல போய் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுவார். அவங்க பெரியவங்க சின்னவங்க, இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்க உங்களை யாருன்னு பார்க்க மாட்டாரமா, நல்லா இருக்கீங்களான்னு கையெடுத்து கும்பிட்டு போவார். அது மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி சீனியர் ஜெர்னலிஸ்ட்டுகளை நிறையா பேர் இருக்காங்க. இங்கே குமுதம் தேவிமணியண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரையெல்லாம் வந்து பெரியப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவார்.
ஏன்னா அவரெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருக்குறாரு. அதாவது வந்து சிவாஜி பேட்டி எடுக்க போனவங்க அவங்கலாம். அப்போ இருக்கிறவங்களாம் சிவாஜி சொல்லி தருவாரு, டே அவன் உனக்கு சித்தப்பாடா, அவன் உனக்கு பெரியப்பாடா, டே அவன் உனக்கு மாமன்டா. இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் விக்ரம் பிரபுவும். உங்களுக்கு வழி வழியாக பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, அதை இன்றைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பத்மபூஷன் வாங்கினதில் வந்து சில பேர் மனதார பாராட்டி வீடியோக்கள் போட்டாங்க. ஆனால் வாலண்ட்ரியாக வந்து சில பேர்த்துக்கிட்ட இவங்களே போய் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நக்கீரன் ஆஃபீஸில் போய் கோபாலனுங்கிட்ட இவங்களா போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் வந்து அவருக்குன்னு இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் கேட்டு நின்னது கிடையாது. ஸோ அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விருதை பற்றி அவங்களே பேசி போட்டிருக்கிறவங்க ஒரு பக்கம் போட்டிருந்தாலும் இவங்க வாலண்டரியா அவருடைய பேர் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கிடையாது, அவரை பத்தி இப்படி கேட்கலாமான்ற மாதிரி தான். பிரேமலதாவுக்கு பப்ளிசிட்டி பேராசை பிடிச்சி தெரியுதுங்க. அதாவது வந்து அமெரிக்கா சிகிச்சைக்கு போனவர் 2019. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஏதோ எலெக்ஷன் வருது, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்காக இவரை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு வேளை அங்கேயே விட்டுருந்தா நல்லா இருப்பார் அமெரிக்காவிலேயே. 2019 ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துங்க 12 மணி நேரம் அவர் உள்ளே வச்சுருந்தாங்க. 12 மணி நேரம் இவங்க தொண்டர்கள்லாம் நிறையா வரணும், ஏர்போர்ட்டுக்கு வரணுன்ட்டு அந்த உடம்பு சரியில்லாத ஒருத்தர் வந்து 12 மணி நேரம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருந்தார் விஜயகாந்த். அதுக்கப்புறம் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவரால் முடியாது. அதுக்கப்புறம் அந்த வேன் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சாரத்துக்கு போகிற வேன் இருக்கும் இல்லையா, அதில் மேலே ஏற்றி கையை தூக்கி அசைக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வெயில் வேறு அதிகம் அந்த டைமில். அந்த தொண்டர்களெல்லாம் படாத பாடுபட்டாங்க அந்த டைமில், தேமுதிக தொண்டர்கள். அதாவது வந்து இடமறிந்து சில செயல்களை செய் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த பத்மபூஷன் நீங்கள் சொன்னீங்க லேட்டாகி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு, அது வந்து பிஜேபி கால்குலேஷன் போட்ட கணக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் டைமில் அவங்க பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. உங்களுக்கு அது இல்லாமல் மோடி ஃபஸ்ட்டு டைம் பிரதமராகும்போது அங்கே வலுவான கூட்டணி அமைருக்கு விஜயகாந்த் ஒரு காரணமாக இருந்தார். உங்களுக்கு எல்லா தலைவர்களும் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைனில் விஜயகாந்த் வந்துட்டு இருப்பார். அந்த வீடியோ இப்போ இருக்குது யூடியூப்லாம். அவரை கொஞ்சம் தூரத்தில் மோடி பார்த்துருவார். அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு கன்னத்தை தட்டி இது பண்ணுவார். அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்தளவுக்கு அவங்க அதாவது வந்து மோடி மேலே அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இறந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோடியே ஃபோன் பண்ணி நிர்மலா சீதாராமன் வந்து முன்னின்று எல்லா இதுக்கும் பண்ணாங்க. பிஜேபி சார்பாக அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாரும் கலந்துட்டாங்க. பத்மபூஷனை வச்சு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் ஒரு கணக்கு போட்டாங்க. அது கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடுச்சு. இந்த வீடியோ மேட்டர் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாம் போய் எடுத்து போட்டிருக்காங்க. அவர் ரேஞ்சுக்கு இப்போ ரஜினி வந்து ஒரு வீடியோ போட்டவனும், ரஜினிக்கு எல்லாம் வந்து அவருக்கு நெருங்கின நண்பர் தான் விஜயகாந்த். அதெல்லாம் பார்த்து உடனே அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு. வானளாவி அதிகாரமிக்க ஜெயலலிதா, கருணாநிதி அவங்களாம் ஆட்சியில் இருக்கும்போதே தனிப்பட்ட முறையில் இவர் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி ஒரு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு அதோட விருச்சமாக தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்த்தி கொண்டு வந்தார். என்னைக்கு இந்த இவங்களோட தலையீடு அதிகமாச்சு, அதாவது வந்து எல்கே சுதீஷ் தலையீடும் பிரேமலதா தலையீடும் கட்சிக்குள்ளே அதிகமாக என்னாச்சுன்னா அந்த கட்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு தான் வந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கூட இருந்த ஆட்களில் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் இளங்கோவன், தருமபுரிக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு சீட் கொடுத்து ஒரு டைம் தோத்துட்டாங்க. அனகை முருகேசன் ஒரு எம்எல்ஏ இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தசாரதின்னு ஒருத்தர். இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேமுதிகவில் 29 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருந்தாங்க. அரசியல் ஆளுமை மிக்க பன்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு பக்கபலமாக இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையாக 3 பேர் தான் கூட இருக்காங்க. அந்த 3 பேர் எப்படா இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி பிரிஞ்சு ஓடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கேப்டன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த 3 பேர் இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சின்ன வயசு எம்எல்ஏவாக இருந்த பணப்பட்டி தினகரன் ஒருத்தர் கோவை மாவட்டத்தில் எம்எல்ஏ ஆனார். 29 வயசோ 30 வயசோ அவர் எம்எல்ஏ ஆகலை. அதுக்கப்புறம் தான் கல்யாணமே மூச்சார். சூலூர் தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார். அவரெல்லாம் வந்து ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருமே இந்த ஜெயலலிதாவோட அடக்குமுறைக்கு பயந்தே பாதி பேர் ஓடிட்டாங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு டார்ச்சர், காலையில் எழுந்திரிச்சதே ஒரு டார்ச்சர். எப்படி இருக்கும் உங்கள் மைண்டு? அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி இவங்க இந்த விஜயகாந்தோட உடல்நிலை இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க 2 பேர் தான். கருணாநிதியெல்லாம் ஒரு கட்டத்தில் தேமுதிகவே 2ஆக உடைக்கிறதுக்கு வந்தார். 2ஆக உடைச்சார். அதாவது வந்து இந்த சேலமில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தனியாக போய் கேஸ் போட்டு தேமுதிக எங்களுக்கு தான் அப்படிங்கிற ரேஞ்சில் இது பண்ணாங்க. கருணாநிதி உடைக்காத கட்சியிலே இல்லை, மதிமுகவை உடைச்சாருங்க, 2ஆக உடைச்சாருங்க. மதிமுக எங்களுக்கு தான் அப்படின்ட்டு சில பேர் கேஸ் போட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே இவங்க அந்த அரசியல் சாணக்கியர்கள் இல்லை வல்லாதிக்கம் மிக்கவர்கள் நிறைய பேர்த்த நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தேமுதிக வந்து இந்த நிலைமைக்கு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு.
இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த தேமுதிகங்கிற கட்சி இனிமேல் எப்படி செயல்பட போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் வந்து என்னை பற்றி தப்பாக பேசினவங்களை கூட பதிலுக்கு பேசாத அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி நம்ம அவங்களுடைய இடத்துல போய் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடிகர்கள்கிட்டலாம் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து அவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அதுதான் ஒரு சின்ன. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வடிவேலு மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஜென்மத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு கூட அவர் நினச்சிருக்கணும் இல்லையா? விஜயகாந்த் வடிவேலு மாதிரி இவனுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவரு நினச்சிருக்க தோணும். ஏன்னா வடிவேலு வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு ஒஸ்டான கேரக்டருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரே ஒரு நடிகர்னா, ஒஸ்டான கேரக்டருக்கு யார் முன்னுதாரணம்னா வடிவேலு. நிறைய ரீசன் இருக்கு. அவர் அப்படியும் நினைச்சிருக்க மாட்டாரு, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா பெருந்தன்மையா போகக்கூடிய ஒரு நபருன்றதுனால ஓகே இவனுக்கெல்லாம் அப்படி நினைச்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. நல்ல வேளை வடிவேலு அவர் இறந்ததுக்கு போகாதது நல்லது. என்னங்கிறீங்க? போயிருந்து ஒரு 1000 பேர் சேர்ந்து அடிச்சே கொண்டிருப்பானுங்க வடிவேலு. அவ்வளவு வெறுப்பில் இருந்தாங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பில் இருந்ததுங்க. அது எந்த ஒரு அளவுக்குமே போக மாட்டான், எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்காத, அதாவது வந்து ஆடியோ ரிலீஸ் காசு இதே மைண்ட் செட்டில் ஓடிட்டு இருந்தாங்க. மனுஷன் முக்கியங்கிறது வடிவேலு பிறவி இதுலேயே கிடையாது. எது எடுத்தாலும் காசு அப்படிங்கிறது மட்டும்தான் வடிவேலோட ஒரு திங்கிங். இது மாதிரி விஷயங்களை வந்து இவங்களே பண்ணக்கூடாது. அவங்க அதாவது வந்து கேப்டனோட உயரம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். இவங்க போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பைட்டு கொடுங்க கேப்டனை பற்றி அப்படின்னு கேட்கறது அது அவங்களுக்கு தான் ஒரு மானக்கேடான செயல். பப்ளிக் கிட்ட கேட்கலாம், பப்ளிக் கிட்ட ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்கலாம். இது வந்து ஒரு நடிகர் கிட்ட நடிகை கிட்ட ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ் கிட்ட அவங்களாவே முன் வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்த இவங்க போய் கேட்டது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் அவரை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி விவரித்து சொன்னதுக்கு நன்றி.